சுந்தரவனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ரொம்ப நாளாக மழையே பெய்யலை. அதனால் அதில் இருக்கிற யானைங்களுக்கெல்லாம் தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. எல்லா அனிமல்ஸ்க்கும் தண்ணி கிடையாது, யானை நிறையா தண்ணி குடிக்கும்ல, அதனால் யானைக்கும் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணியே இல்லை. அதனால் அந்த காட்டில் இருக்கிற யானையெல்லாம் என்ன பண்ணிச்சு, நாம் வேறு ஏதாவது ஒரு காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக நடந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதில் அபுன்னு ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை இந்த தண்ணியை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கூட்டத்தை விட்டு வழி தவறி வேற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. கூட்டத்தை மிஸ் பண்ண உடனே அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, எப்படி போய் அதோட கூட்டத்தோடு சேர்றதுங்கிறதும் தெரியல. ரொம்ப தண்ணி தாகமாக வேற இருந்துச்சு. அந்த அபு மட்டும் தனியாக நடந்து வருது. அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ பின்னாடியிலேருந்து பார்க்குற மாதிரி இந்த அபுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே நின்றுட்டு திரும்பி பார்த்துச்சு. திரும்பி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மனுஷனோட வாசனையை அது சென்ஸ் பண்ணிடுச்சு. ஏதோ மனுஷன் இங்கே பின்னாடி இருக்கான், நம்ம பின்னாடியே வரான், அவன் தான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அது யோசிச்சிச்சு. நிஜமாவே பார்த்தா இந்த அபுக்கு பின்னாடி ஒரு வேடன் வந்துக்கிட்டு இருந்தான். அவன் பேர் மந்திரன். அவன் இந்த அபு திரும்பி பார்த்த உடனே அவன் பின்னாடி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சிக்கிட்டு அந்த அபுவை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அது பின்னாடி சுற்றும் குத்தும் தேடிட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்த உடனே திரும்ப இந்த அபு பின்னாடியே மெதுவாக வரான், அபுக்கு தெரியாமல். அந்த மந்திரன் எதுக்கு அப்படி வரான் அப்படின்னா, இந்த அபுவை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் வரான். அந்த மந்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காட்டுலேருந்து ஒரு குட்டி மான், அந்த மான்குட்டியை அவங்க அம்மாட்டேருந்து பிடுங்கிட்டு அவங்க அம்மா மான் இங்கே அங்கே போகிறப்ப அந்த மான்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு அந்த நாட்டோட ராணி, அவள் பேர் நீலமாலை, அந்த ராணிக்கு கொண்டு போய் அந்த மான்குட்டியை கொடுத்தான். கொடுத்த உடனே அந்த மான்குட்டி அந்த ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே நான் இந்த மான்குட்டியை இங்கே அரண்மனை தோட்டத்திலே வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னான். ஏதாவது ஒரு மான்குட்டியை போய் அவங்க அம்மாட்டேருந்து தூக்கிட்டு வரலாமா? தூக்கிட்டு வரக்கூடாதுல்ல. அது மாதிரி அவன் மான்குட்டியை அவங்க அம்மாட்டேருந்து தூக்கிட்டு அரண்மனையில் கொண்டு விட்டான். அது காட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டிய மான்குட்டி இந்த அரண்மனையில் மாட்டிக்கிச்சு. அந்த நீலமாலை என்ன பண்ணா, இந்த மந்திரனுக்கு ஒரு முத்து மாலையை கிஃப்டாக கொடுத்தா. நீ நல்லா ஒரு மான்குட்டி என்னை கொண்டாந்து கொடுத்துருக்கில்ல, அதனால நீ இந்த கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு முத்து மாலையை கொடுத்தா. கொடுத்துட்டு இந்த மந்திரன்கிட்ட சொன்னால், இது மாதிரி எனக்கு கிஃப்டாக ஒரு சூப்பராக ஒரு ரத்ன மாலை ஒன்று வந்திருக்கு. அந்த ரத்ன மாலையை சாதாரணமாக வைக்கிறத விட 2 யானை தந்தத்துக்கு நடுவில் அந்த ரத்ன மாலையை தொங்க விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நீ காட்டுக்கு போனேன்னா ஏதாவது ஒரு யானையை வேட்டையாடி எனக்கு 2 தந்தம் கொண்டு வா, நல்ல தந்தமாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரனை அனுப்பி விட்டுருந்தா. இந்த மந்திரனும் என்ன யோசித்தான், சரி ஏதாவது ஒரு பெரிய யானையை நம்ம நல்லா வேட்டையாடி அதோட தந்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் ராணிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ராணி நமக்கு நிறையா கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, நிறையா பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்கு வந்தான். அப்போ தான் பார்த்தா இந்த காட்டில் இந்த அபு தனியாக போயிட்டுருக்கிறத பார்த்தான். சரி, இந்த காட்டில் தண்ணியே கிடையாது, அதனால கண்டிப்பாக இந்த யானையெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் எங்கேயோ போகுது அப்படிங்கிறத அவன் ரொம்ப ஈஸியாக உணர்ந்துட்டான். உடனே இந்த காட்டில் இனிமேல் எந்த இடத்துல அடுத்தாப்புல நீரோடை இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த யானை அங்கே தான் போகுது, அந்த நீரோடைக்கு தான் போகுது தண்ணி குடிக்கிறதுக்கு. அதனால் இந்த யானைக்கு முன்னாடி அங்கே போயிட்டு யானையெல்லாம் பிடிக்கிறதுக்கு சுருக்கு கண்ணின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த சுருக்கு கண்ணி என்னென்னா, நல்ல திக்கான கயத்தில் நல்ல சுருக்கு மாதிரி ஒன்று போட்டு அதை யானை வர இடத்துல வச்சுருப்பாங்க. யானை அதில் காலை வச்சுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி அந்த முடிச்சு அப்படியே டபக்குன்னு காலில் மாட்டிச்சுன்னா அந்த யானையால் நகரவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கும். அப்போ போய் யானையை ஈஸியாக வேட்டையாடி கொண்டுடுவாங்க. அதை மாதிரி ஒரு சுருக்கு கண்ணியை போய் அவன் அந்த நீரோடைக்கு அந்த யானை வர்ற இடத்துல அந்த சுருக்கு கண்ணியை வச்சான். வச்சுட்டு இந்த யானை அந்த சுருக்கு கண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னா அப்போ பிடிச்சிடலாம், யானையை வேட்டையாடிடலாம். இந்த அபுவுக்கு நல்ல பெரிய தந்தம் இருக்குது, அதனால் இந்த தந்தத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போய் ராணிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணான். இந்த அபுக்கு ஏற்கனவே ஒரு மனுஷனோட வாசனையை அது மோந்து பார்த்துருச்சா, அதனால அது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துச்சு. எங்கேயோ மனுஷ வாசனை வருது, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரோ நம்மளை வேட்டையாட வரான்னு சொல்லி அதுக்கு புரிஞ்சிருச்சு.
இந்த கூட்டத்தை வேற காணும், அந்த கூட்டத்தை வேற மிஸ் பண்ணிடுச்சு. அதனால அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கிட்டு நடந்து வருது. கரெக்டாக இவன் அந்த சுருக்கு கண்ணியை வச்சுட்டு என்ன பண்ணால் அங்கே பக்கத்தில் நிறையா மூங்கில் மரம் இருந்துச்சு. அந்த மூங்கில் மரத்துக்கு கீழே பார்த்தா அந்த மூங்கில் மரத்தோட சருகுலாம் கிடந்துச்சு குப்பையாக. மெதுவாக அந்த மூங்கில் மரத்து மேலே ஏறி நல்லா ஒசரமாக போய் உக்காந்துக்கிட்டான் ஒரு இடத்துல. உக்காந்துக்கிட்டு இந்த யானை வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நினச்ச மாதிரியே 10 நிமிஷம் கழித்து அபு வந்து அதே வழியாக வந்துச்சு. வந்த உடனே அப்பாடா வருது, இப்போ சுருக்கு கண்ணியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உடனே கீழே இறங்கி போய் அதை வேட்டையாட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கே கிட்ட வர வர இந்த அபுக்கு வந்து மறுபடியும் வந்து மனுஷ வாசனை வந்துச்சு. எங்கேயோ இங்கே ஒரு மனுஷன் இருக்கான் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கிச்சு. பின்னாடி வந்து அதே வாசனை தான் வருது, அப்போ அவன் நமக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கான், அதனால அவன் எதாவது பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கீழே பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அது வந்து அந்த சுருக்கு கண்ணியை பார்த்துருச்சு. பார்த்தியா, இங்கே வந்து ஒரு கயத்தை போட்டு சுருக்கு கண்ணி வச்சுருக்கான், இதில் போய் காலை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக போகாமல் இது வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டு வேறு வழியாக போய் அந்த நீரோடையில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி குடிக்க ஆரம்பித்தா அந்த நீரோடையில் கொஞ்சம் நிறையா தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே போய் நல்லா தண்ணியை குடிச்சிச்சு. அதுக்குள்ளே இவன் மேலேருந்து பார்த்தான் அந்த மந்திரன். இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்து முன்னாடியே ஓடி வந்து ஒரு சுருக்கு கண்ணியை வச்சா அதில் கரெக்டாக அந்த யானை வந்து அதில் காலை வைக்காமல் இப்படி சுற்றிக்கிட்டு போயிடுச்சு. சரி, வேறு வழி கிடையாது, இந்த மூங்கில் மரத்துலேயே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்தே அம்பை வந்து கரெக்டாக யானை மேலே விடுவோம், அம்பு விட்டு இந்த யானையை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். சரின்ட்டு அங்கேருந்து வில்லையும் அம்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து யானையை கொல்றதுக்காக அங்கேருந்து அம்பு விடுறதுக்காக யானையை குறி பார்த்தான். அதுக்குள்ளே பார்த்தா நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. காற்றடிக்க ஆரம்பித்தோடனே இந்த மூங்கில் மரம் வந்து இப்படி அப்படி ஆடுது. ஆடினோடனே அதில் உக்காந்துக்கிட்டு இவனால் குறியும் பார்க்க முடியல, இவனை பேலன்ஸும் பண்ணிக்க முடியல. எங்கேயா மரத்துலேருந்து கீழே விழுந்துட போகிறோன்னு வேற இவனால் மூங்கில் மரத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டான். மரம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, அதனால இவனால் அம்பும் விட முடியல யானை மேலே. இதை மாதிரி மூங்கில் மரம்லாம் வேகமாக ஒன்றோட ஒன்று உராஞ்சிக்கிட்டதில் என்னாச்சு, திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. மூங்கில் மரத்துலலாம் எப்பயுமே நல்லா ஒன்றோட ஒன்று உறைஞ்சிக்கிச்சுன்னா நெருப்பு பிடிச்சிரும். அங்கே ரொம்ப நாளாக மழை இல்லை, ஏற்கனவே ரொம்ப காஞ்சி போய் கிடக்கா, அந்த மூங்கில் சருகெல்லாம் வேற கீழே நிறையா கிடக்கா, அதில் அப்படியே நல்லா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. நெருப்பு பிடிச்ச உடனே இவன் உக்காந்துருக்கிற மூங்கில் இருக்கிற இடம் ஃபுல்லாக நெருப்பில் இருக்குது கீழே. இவனால் இறங்கியும் வர முடியல, வேற மரத்துக்கு தாவவும் முடியல. இவன் வந்து ஐயோமான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் மேலேருந்து. உடனே இந்த அபு வந்து திரும்பி பார்த்துச்சு. பார்த்தா அங்கே ஃபுல்லாக எரியுது கீழே நெருப்பு. உடனே அவன் மேலே உட்காந்து கத்துறதையும் பார்த்துருச்சு. உடனே இந்த அபு என்ன பண்ணிச்சு, இங்கே ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பயங்கர சத்தமாக கத்திச்சு. எல்லா இடத்துக்கும் கேட்குற மாதிரி பயங்கர சத்தமாக கத்திச்சு. கத்தின உடனே அது தூரக்க போயிட்டு இருந்த அதோட கூட்டத்துக்கெல்லாம் கேட்டுச்சு. கேட்ட உடனே ஏதோ ஒரு யானை எங்கேயோ கத்துது, ஏதோ பெரிய ஆபத்தில் இருக்கு போல இருக்கு, வாங்க நம்மளாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யானையும் வந்து இந்த அபு கத்துன இடத்துக்கு வந்துச்சு. தூரக்க வரும்போதே பார்த்துருச்சுங்க எல்லாம், ஐயோ அந்த இடத்துல நெருப்பெரியுது பாரு, அதனால தான் அங்கே இருக்கிற யானை கத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யானையும் வேகமாக அங்கே ஓடி வந்துருச்சு. வந்துட்டு எல்லா யானையும் என்ன பண்ணுச்சு, தும்பிக்கையால் அந்த ஓடையிலேருந்து தண்ணியை எடுத்து அந்த நெருப்பு மேலே அடிச்சிச்சு. அதை மாதிரி குறுக்கை நடுக்கையும் எல்லா யானையும் ஓடி 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 அந்த இடத்துல வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்பு மேலே. அப்போ பார்த்தா அதில் வந்து பூமான்னு ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து அந்த சுருக்கு கண்ணியில் போய் மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல காலை வச்சோடனே சரக்குன்னு அந்த கயிறு வந்து காலில் இழுத்து கட்டிருச்சு. கட்டின உடனே அந்த பூமா வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சிச்சு, சரி இப்போ நம்ம கத்தினோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஆபத்தில் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு மற்ற யானையெல்லாம் வந்து நெருப்பு அணைக்கிறதுக்கு பதிலாக ஓடி வந்து இங்கே நம்மளை பார்க்க வந்துடும், அதனால இப்போ கத்த வேண்டாம், முதல்ல யானையெல்லாம் நெருப்பு அணைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்மளை எப்படி விடுவிக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்தாமல் அதே இடத்துல நின்றுக்கிட்டு மற்ற யானையெல்லாம் வந்து நெருப்பு அணைக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா யானையும் தண்ணியை ஊதி ஊற்றி ஊதி அந்த நெருப்பை ஃபுல்லாக அணைச்சிருச்சு. அணைச்ச உடனே இந்த மந்திரன் வந்து அங்கேருந்து இறங்கி வந்தான் கீழே. அதுக்குள்ளே எல்லா யானையும் வந்து இந்த பூமா வந்து அந்த சுருக்கு கண்ணியில் மாட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துருச்சுங்க. பார்த்துட்டு எல்லா யானையும் இந்த பூமா யானையை சுற்றி நின்றுச்சு. இன்னொன்னே இந்த மந்திரன் வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி உங்களையெல்லாம் யானையை வந்து வேட்டையாடுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன்,
நான் வந்து இந்த மரத்து மேலே போய் ஏறி நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்றலை அப்படின்னா நான் வந்து இந்த மரத்து மேலேயே செத்தே போயிருப்பேன். இவ்வளோ மூங்கில் வந்து பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சு நான் வந்து மேலேயே செத்து போயிருப்பேன். நீங்கள் வந்து நான் சுருக்கு கண்ணியில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் இது மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் தண்ணி ஊற்றி இந்த நெருப்பெல்லாம் அணைச்சி என்னை காப்பாற்றிருக்கீங்க. அதனால நான் இனிமேல் எந்த மிருகத்தையும் நான் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருந்த வில்லில் இருக்கிற அம்பு இருக்கு பாரு, அந்த அம்பால் அந்த சுருக்கு கண்ணியை அறுத்து அந்த பூமா யானையும் அவனே விடுவிச்சிட்டான். உடனே எல்லா யானையும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் தும்பிக்கையை தூக்கிட்டு போன்னு கத்துச்சு. கத்தி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லா யானையும் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. ஓடினோடனே இந்த மந்திரன் என்ன பண்ணான், அங்கேருந்து நேராக ராணிக்கிட்ட வந்தான். வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். சொல்லி முடித்த உடனே அந்த ராணியும் வந்து இவ்வளோ நாள் நமக்கு வந்து இது தெரியாமல் போயிடுச்சு, இங்கே பாரு நான் ஒரு குட்டி மான் நீ போன வாட்டி கொடுத்தி இல்லை, அது அவங்க அம்மாவை பிரிஞ்சு எவ்வளோ நாளாக வந்து இந்த அரண்மனையிலேயே இருக்குது, அதுவும் தப்பு தானே, அந்த மானை நான் வந்து உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன், நீ அதை கொண்டு போய் காட்டில் எந்த இடத்துல பிடிச்சியோ அந்த இடத்துலேயே கொண்டு அதை விட்டுரு, அது அவங்க அம்மாவோட போயிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ராணியும் வந்து அந்த குட்டி மானை வந்து இந்த மந்திரன்ட்டே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த மந்திரனுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. அவன் அதை வாங்கிக்கிட்டு நேராக அவனோட வீட்டுக்கு போயிட்டான். அந்த மானை கொண்டு போய் அந்த காட்டில் எந்த இடத்துல அந்த மான்குட்டியை பிடிச்சானோ அந்த இடத்துலையே கொண்டு விட்டான். அங்கே பார்த்தா நிறையா மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மான்குட்டியை இறக்கி விட்ட உடனே நேராக அந்த மான்குட்டி வந்து அந்த மான் கூட்டத்துக்கு நடுவில் ஓடி போய் ஒரு மான் மேலே மட்டும் விழுந்து பிறண்டு அதை கொஞ்சிச்சு. அப்பயே தெரிஞ்சிச்சு சரி அதுதான் அவங்க அம்மா மான் அப்படின்ட்டு. அப்புறம் ராணிகிட்டையும் வந்து சொன்னான், நான் கொண்டு போய் அந்த மான்குட்டியை விட்ட உடனே அது நேராக அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு. ராணியும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நல்லா இருந்துச்சா கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.